வணக்கம். எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் செய்ததை 5 விழுக்காடுகள் கூட அதிமுக செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுள்ளது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் 4.5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தார். அதில் 2.5 ஆண்டு காலம் கொரோனாவிலே சென்றுவிட்டது. தனக்கு முழுமையாக கிடைக்கப்பட்ட 2 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டிற்கு 11 மருத்துவக் கல்லூரியை கொடுத்தது யார்? சோழ மன்னர்களுடைய திட்டமான நீர்நிலைகளை மேம்படுத்துவதற்கு குடிமராமத்து பணி போன்ற திட்டங்களை வகுத்தவர் யார்? பல ஆண்டு காலம் போராட்டமான மக்களுடைய போராட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை அமல்படுத்தியது யார்? நீட் வருவதற்கு முன்னால் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவம் படிக்கக்கூடிய சதவீதத்தை காட்டிலும் இன்று நீட் வந்ததற்கு பின்னால் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவம் படிக்கக்கூடிய சதவீதம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் 7.5 இடஒதுக்கீடு. அதை பெற்றுக் கொடுத்தது யார்? 2009 மீத்தேன் திட்டத்திற்கு தெரியாமல் ஒப்பந்தம் செய்து விட்டோம், தெரியாமல் கையெழுத்து போட்டு விட்டோம் என்று சொன்னவர்களுக்கு மத்தியில் டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவித்தவர் யார்? நான் சொன்னதில் ஏதாவது ஒரு பொய் இருந்தாலும் நீங்கள் சுட்டிக்காட்டலாம்.